ஹாய் ஹலோ லவ்லி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தே கால் ஹிம் ஓஜி அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கி நல்லவங்களுக்கு சோதனைகள் ஜாஸ்தி ஆகுதோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நம்ம நாயகன் அவதரிப்பார் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு ஒரு மாஸ் மசாலா படத்தை கொடுத்துருக்கிறாரு சுஜித். அதுவும் பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் வச்சுக்கிட்டு. ஆக்சுவலாக இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பானில் ஆரம்பித்து உலக நாடுகள் பல நாடுகளுக்கு ட்ராவல் ஆகிற ஒரு கதை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை வரைக்கும் வருது. அப்புறமா மும்பையில் தான் மேக்ஸிமம் கதைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, பெருசாக கதைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம பில்டப் பில்டப் பில்டப். அவன் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவன் வந்துட்டான்னா உங்கள் எல்லாருக்கும் அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு படம் முழுக்க. அதான் நம்ம நிறையா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து நம்மளுடைய ஆதர்ஷ நாயகர்கள் நடித்த நிறைய படங்களை பார்த்துருப்போம் இல்லையா, அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இந்த படம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவருடைய அந்த கிரேஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அப்புறமா அந்த டாமினேட் பண்ணுறது இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஓஜி கேரக்டருக்கு வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருந்தாப்புல சூப்பராக இருந்துச்சு. அவரை வந்து அந்த மாதிரி மாஸ் எலிவேஷனில் பார்க்குறதுக்கு. படத்தில் மெயினாக இன்னொரு பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன். அதாவது சொல்லுவாப்புல எத்தனை ட்ரம்ஸு பிஞ்சு தெரிக்க போகுது அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி மாஸ் ஹீரோக்களுக்கு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலே போதும், பிஜிஎம்மில் வந்து மிரட்டி எடுத்துடுறாப்புல தமன். இந்த படத்துக்கும் பயங்கரம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நம்ம பவன் கல்யாண் அவர்கள் வந்து அவரோட இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது இங்கே தமிழில் பத்ரி வந்துருந்துச்சு இல்லையா, அதில் ட்ராவலிங் சோல்ஜர்னு ஒரு பாட்டு இருக்கும் கரெக்டாக, அதை வந்து ஒரு பிஜிஎம்மாக இங்கே வந்து ரீமிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாப்புல. தரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் பாசிட்டிவ் அப்படின்றது வந்து இதுக்கு அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஒரு மாதிரி சில இடத்துல பொம்மை படம் ஓடின மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்தால் கூட அந்த மாஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து கோரியோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் உண்மையிலேயே ஆடடா சூப்பரப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஆச்சரியப்பட வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கேமராமேன் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சூப்பராக அருமையாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக எனக்கு வந்து இந்த படம் வந்து வாவ் அப்படின்ற அந்த போட்ட காசுக்கு ஒரு விஷுவல் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து அருமையாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு பேங்கரான ஒரு இன்ட்ரோ, அப்புறமா ப்ரீ இன்டர்வல் பயங்கரமாக ஒரு மாதம் ஒன்று கொடுத்துட்டு அப்புறமா மாதம் ஒரு கிளைமேக்ஸ். இந்த ஊடையில் உள்ள விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதான் 20 நிமிஷத்தை வந்து இன்ட்ரோ ப்ரீ இன்ட்ரோலுக்கு வச்சா கூட ஒரு மணி நேரம் ஓட்டுறது ஒன்று இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன் இல்லாமல், ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்ட் ஆடியன்ஸோட எந்த ஒரு கனெக்டும் இல்லாமல், லாஜிக்குன்றது கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு விதத்துலேயாவது இருக்கணும், எதுவுமே இல்லாமல் டோட்டலாக தேமேன்னு போயிட்டுருக்கு. இதில் வந்து எப்படின்னா அப்பப்போ எல்லாருமே வந்து பவர் ஸ்டாருக்கு வந்து அப்படி ஒரு மாஸ் எதிரும். அவன் யார் தெரியுமா, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் எப்படி வந்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் ஓவர் டோசேஜாகவே இருந்துச்சு. அதை தாண்டி அந்த கதை அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த அளவுக்கு கூட இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் சார் இருக்கார். ஏன் அவருக்கு தமிழில் வந்து டப்பிங்க்கு தனியாக காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களான்னு தெரில, அவருக்கு வேறு ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவருக்குமே முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சோகமாக இருக்கணும், அப்படி கர்வமாக ஃபீல் பண்ணணும், இந்த மாதிரியே தான் கொடுத்துருக்காப்புல. அப்புறமா நம்ம அர்ஜுன் தாஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவரோட வாய்ஸ் ஓவரில் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் அவர் வந்து எண்ணிடலாம், தலைவன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சீன்லேயும் வழக்கம் போல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமாக அவருடைய வாய்ஸ் மட்டும்தான் இதில் வந்து அவருக்கு நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. மற்றபடி வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அவருக்கு இந்த படத்தில் இல்லை. பவர் ஸ்டார் படத்தில் அவர் வந்து இருக்கார் அப்படின்றது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க முடியுமே தவிர்த்து, இந்த படத்தை தன்னுடைய அடுத்த படத்துக்கு வாய்ப்பாக அந்த என்ட்ரி டிக்கெட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா படு பயங்கரமாக என்னடா ஹீரோயினை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறியடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்ல, ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் ஆகிருக்கிறாங்க, அப்புறமா தேவைன்னு செத்து போயிடுறாங்க. இதுக்கு மேலே அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்ல, பாவம் போல் இருக்குது. ஏன்பா பெரிய ஸ்டார் படம் இப்படி அசால்ட்டாக. ஆனால் என்னென்னா பொண்டாட்டி செத்தும் அது கொஞ்சம் கூட அப்படியே, ஏன்னா அந்தளவுக்கு ஆல்ஃபா மேல் ஓஜின்னா அப்படி ஒய்ஃப்லாம் இறந்தாலும் கவலை கிடையாதுங்க, ஒரு எமோஷன் என்ன பாதிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம மகேஷ் பாபு சார் மாதிரியே எமோஷன்லெஸ்ஸாக இருக்கார் நம்ம ஓஜி. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. அதாவது எந்த ஒரு எமோஷனுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது மக்களே. ஆமாம், அர்ஜுன் தாஸோடைய அப்பா இறந்து போயிடுவார், அது வந்து அர்ஜுன் தாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதை வந்து ஒரு மாதிரி எமோஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகாது. என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரியே தான் நமக்கு இருக்கும். ஓஜி உண்மையிலேயே ஒரிஜினலி கிராமட்டிக்கு மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பல இடங்களில் வந்து நமக்கு வந்து நம்ம மாஸ்டர் பட ஜேடி மாதிரி தான், கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா அப்படியே உட்காந்த இடத்துல இருந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மக்களே. ஆனால் அப்பப்போ நம்ம அப்படி யாரும் தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தமன் வந்து போடு அடி பொறிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டு வச்சுருக்காப்புல. எனிவே நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வந்து பயங்கரமான விருந்தாக இருக்கும். பட் கொஞ்சம் அப்படியே, அதாவது நீங்கள் வெறுமன பில்டப்பு மாஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு அல்லது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு மாஸ் அப்பீல் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் எங்கள் ஆடியன்ஸ் வந்து கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பராக அந்த கதையோடையும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக போகாமல் எதுவுமே கனெக்ட் ஆகாமல் அப்படியே அந்த இடத்துல தொங்க விட்டுருந்தது தான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பலவீனமாக நான் பார்க்குறேன். எனக்கு எந்த விதத்துலையுமே வந்து ஒரு மாஸ் ஹீரோவோட மாஸ் படத்தை பார்க்குறோம் அப்படின்ற ஃபீல் வந்து அந்த இன்ட்ரவல் கிளைமேக்ஸை தாண்டி வர எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, இது வந்து அவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஆந்திராவில் உண்மையிலே சக்கப்போடு போடும். ஏன்னா ரீசெண்டாக வந்து அவருடைய படங்களில் இதை கொஞ்சம் ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஓஹோ ஓஹோ அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்றது தான் வேதனையிலும் வேதனை. இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது 2 டைம்லேயும் ஒரே டைமில் காட்டுவாப்பில், மதுரை அப்புறமா பாம்பே. நான் அந்த டைமில் மதுரையிலையும் நான் இருந்தேன், உன் பொண்டாட்டியை நான் தான் கொன்னேன் அப்படின்னு அந்த மெயின் வில்லன் சொல்கிறதெல்லாம் பயங்கர குபீர் மூமெண்ட் மக்களே. ஆமாம், லாஜிக் நாங்கள் பார்க்கல தான், ஆனால் அதுக்காக இந்த அளவுக்குலாம் பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. சில